ஓகே, எக்ஸசைஸ் 5.4ல் இப்போ நம்ம வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் நார்மல் நம்பர்ஸ்க்கு, ஹோல் நம்பர்ஸ்க்கு. இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டெசிமல் நம்பர். ஸோ ரொம்ப ப்ரொசீஜர்லாம் வேறு ரொம்ப வித்தியாசமாலாம் வராது. சேம் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். பட் அந்த டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 2.56 இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2.56. ஸோ எப்போதும் மாதிரி லாஸ்ட்லேருந்து பேர் எடுக்கணும். 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட். இப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ 1 × 1 1 தான் போட முடியும். 2 × 2 4 பெருசாயிரும். ஸோ 1 1 1 × 1 1. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வந்துடும். இந்த 2 டிஜிட்டையும் அட் அ டைமில் நம்ம இறக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 156 இருக்குது. சரியா? இந்த 1 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ இது கூட நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்கள் மறக்காமல் இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 2 கூட எந்த நம்பரை போட்டால் நம்மளுக்கு வந்து 156 வருதுன்னு பார்ப்போம். 3 3s are 9, 4 4s are 16 போட்டு பார்க்கலாமா? 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 × 2 8, 96 தான் வருது. ஸோ அப்போ இது வராது. ஓகேவா? அப்புறம் 6 போட்டு பார்ப்போம். ஏன்னா ஈவன் நம்பர் இல்லையா? 6 6 are 36, 3 1 6 6, 2 6 are 12, + 3 5 1 5. ஓகே, வந்துருச்சு. ஸோ நம்ம எவ்வளோ பண்ணணும்? இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டால் தான் நம்மளுக்கு 156 வருது. ஸோ 0. ஸோ ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.56 கண்டுபிடிக்கச்சா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 1.6. அவ்வளோதான். புரிஞ்சுதா? 1.6. இப்போ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 7.29. செகண்ட் சம் எப்படி பண்ணலாம்? 7.29. ஸோ லாஸ்ட்லேருந்து பேர் எடுத்துக்கிறோம். 7 தான் இங்கே தனியாக தான் வரும். ஸோ 2 2s are 4, 3 3s are 9 வந்துடும். ஸோ 3 யூஸ் பண்ண முடியாது, 2 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் 3 இங்கே இருக்குது. இங்கே 2 9 அட் அ டைமில் எடுக்கணும். ஸோ இங்கே டெசிமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ன்னு எழுதணும். இப்போ வாங்க, இந்த 4 கூட எந்த நம்பரை ஒன்று மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 329 வருதுன்னு பார்க்கணும். 9 வர்றதுனால வெறும் 3 போட்டால் அவ்வளோ பெரிய நம்பர் கிடைக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் கிடைக்கும். 3 3s are 9 கிடைச்சாலும் 129 ரொம்ப சின்ன நம்பர் தான் கிடைக்குது. இதே வந்து 7 7 போடலாம். ஏன்னா 49 இருக்கு இல்லையா? ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 49க்கு 4 30 32. ஓகே, வந்துச்சு. ஸோ 7ஆல் போட்டு பாருங்கள். ஸோ இங்கேயும் 7 இங்கேயும் 7. அப்போ ஆன்சர் வந்து 329. ஸோ 0 மைனஸ் பண்ணால் 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 7.29 என்ன வருது? 2.7. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி அடுத்த சம். ஓகேவா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 51.84 கொடுத்துருக்காங்க. இது செய்வோமா? 51.84 ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட், லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட். இந்த டெசிமலை மட்டும் ஃபாலோ பண்ணணும். 51 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7 7s are 49 வர வரும். ஸோ 7 தான் போடணும். 7 7s are 49. அப்போ எவ்வளோ வரும்? இங்கே பேலன்ஸ் 2. இங்கே 8 4 அட் அ டைமில் கீழே கொண்டு வரணும். இந்த 7 வந்து 14 மாற்றலாம். இங்கே டெசிமல் ஃபாலோ பண்ணணும். இந்த 1 4 கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 284 வருதுன்னு பார்க்கணும். 2 போட்டு பார்ப்போமா? 2 2s are 4, 4 2s are 8, 1 2 is 2. ஸோ 2லேயே வருது. சரியா? இப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2, 284 வந்துருச்சு. 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 51.84 எவ்வளோ வருது? 7.2 வருது. இதுதான் தேர்டு சம். ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து சம் வாங்க பார்க்கலாம். ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 42.25 ஃபாலோ பண்ணலாமா? 42.25 எப்படி செய்யலாம்? 2 டிஜிட்ஸாக அங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்போ 42 ஒரு பேராக வரும். 42ங்கும்போது 6 6 are 36 தான் நம்ம போட முடியும். 6 6 are
36. ஸோ த பேலன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். இந்த 2 5 அட் அ டைமில் இறக்கிக்கலாம். 625 வரணும். அப்போது இங்கே 6 2s are 12 இங்கே வரணும். 12 இங்கே டெசிமல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 1 to 12 பக்கத்தில் எந்த நம்பரை போட்டால் நம்மளுக்கு 625 வருதுன்னு பார்க்கணும். இது லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருக்கிறதுனால நம்ம 5 போடுவோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2. 5 2s are 10, 11, 12, பேலன்ஸ் 1, 1 5 is 5, 6. ஸோ 5 போடும்போது ஆன்சர் வருது. ஸோ 5 இங்கே 5 625. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ த ரூட் ஆஃப் 42.25 என்ன ஆன்சர் பாருங்கள், 6.5 வருது. ஓகேவா? இந்த டெசிமல் நம்பரும் ஈஸி தான். அடுத்தது ரொம்ப ஈஸி, 31.36. இதுக்கு நம்ம டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 31. ஸோ 5 5s are 25 தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ 5 5 ஃபாலோ பண்ணி டெசிமல் வச்சுக்கிறோம். 25. ஸோ பேலன்ஸ் 6. 36 அட் அ டைமில் கீழே கொண்டு வந்துக்கலாம். 5 2s are 10 போட்டுக்கலாம். இப்போ இந்த 10 கூட எந்த நம்பரை நம்ம ஜாயின் பண்ணி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோன்னா 636 வருதுன்னு பார்க்கணும். 6 போட்டோன்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 6 6 6 are 36, 1666. எஸ், 636 வந்துடுது. அப்போது நம்ம இங்கே என்ன போடணும், 6, இங்கேயும் 6. எவ்வளோ வரும், 636 வந்து 0. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 31.36க்கு என்ன வேல்யூ வருது, 5.6. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஈஸியாக இருக்கும். டெசிமல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்